அனைவருக்கும் நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஒரு அற்புதமான குரு பயிற்சி பலன்கள். குரு பகவான் 26/5/2026 அன்று மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். கடக ராசிக்கு சும்மா சாதாரண பயிற்சி இல்லை, உச்சம் பெற்று பெயர்ச்சி அடைகிறார். இது ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி. ஏன் அப்படின்னா, காலபுருஷ தத்துவத்திற்கு 4ஆம் இடம், அதாவது உங்க ஆசை, மனசு, எண்ணம், இந்த உங்க ஆசைகள் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய, அது மட்டும் இல்லை, வீடு இடம், அதாவது வீடு இடம் வண்டி வாகனம் சொத்து சுகங்கள் பதவி, நல்ல பதவி, நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல கல்வி, பொருளாதார முன்னேற்றம், பணம் கொட்டக்கூடிய யோகம், சொந்த தொழில் யோகம், திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம், அதாவது ரொம்ப நாள் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும், நீண்ட நாள் கல்யாணம் முடியலைன்னு சொன்னவங்களுக்கு கல்யாணம் முடியும். ஏன்னா இவர் தனகாரகன் மட்டுமல்ல, அரசாங்க அதிகாரியை உருவாக்குவார், அரசாங்க வேலையை தருவார், அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியை தருவார், அரசாங்க கஜானாக்களுக்கு சம்பந்தப்பட்டவர். ஒருத்தர் அரசாங்க சம்பளம் வாங்கணும்னா, அரசாங்கத்தில் சம்பளம் வாங்கணும்னா அரசாங்க கஜானாக்களுக்கு குரு சம்பந்தப்படுறார். புரிஞ்சுட்டீங்களா? ஆக பணத்திற்கு, அதாவது கல்விக்கு குரு, பணத்திற்கு குரு, அதாவது தனத்திற்கு குரு, அதே நேரம் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த பதவிக்கு குரு, அரசியல் தலைவர்களுக்கு குரு, அரசாங்கத்தை நடத்துவது குரு, அரசாங்க கஜானாக்களுக்கு குரு. ஆக குரு அருள் இல்லை என்றால் உலகத்தில் எந்த அருளுமே கிடையாது. அப்படிப்பட்ட உங்க வாழ்க்கையில எல்லாவித சுகபோகங்களையும், சொத்து சுகங்கள், கல்வி, சொத்து சுகம், பதவி, யோகம் என்று சொல்லக்கூடிய அத்தனை யோகங்களையும் மிகப்பெரிய யோகமாக தரக்கூடிய குரு பயிற்சி, உச்சம் பெற்ற குரு பயிற்சி பலன்களை எல்லா ராசிக்குமே பார்க்க போறோம். இது பொது பலன். புரிஞ்சுட்டீங்களா? எல்லா ராசிக்குமே பார்க்க போறோம். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். இப்போ எல்லா ராசிக்குமே குரு பயிற்சி பலன்களை பார்ப்போம். மேச ராசிக்கு குரு பயிற்சி பலனை பார்க்க போறோம். காலபுருஷ தத்துவத்திற்கு முதல் ராசி தலைமை ராசி என்று சொல்லக்கூடிய, எங்கும் முதன்மையாக, எங்குமே ஒரு முதன்மையாக இருக்கணும், திறமையாக இருக்கணும், முதன்மையாக இருக்கணும், தலைமை வகிக்கணும், தலைமை பொறுப்பில் இருக்கணும் அப்படின்ற முயற்சிகள் செய்து அதை சாதிக்கக்கூடியவர்கள் இந்த மேசராசிக்காரர்கள். இப்படிப்பட்ட மேசராசிக்காரர்களுக்கு வருகின்ற 26/5/2026 அன்று மேச ராசிக்கு 9-12ஆம் அதிபதி காலபுருஷ தத்துவம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடம், மேச ராசிக்கு 4ஆம் இடம். மேச ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு உச்சம் பெற்று கடக ராசியில் உச்சம் பெற்று பெயர்ச்சி அடைகிறார். மேச ராசிக்கு 4ஆம் இடம் கடக ராசியில் உச்சம் பெற்று பெயர்ச்சி அடைகிறார். இது ஒரு அற்புதமான சக்சஸ்ஃபுல் லைஃப். மேச ராசிக்கு மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல் லைஃப். அதாவது மேசத்துக்கு இப்படி ஒரு யோகம் இனி வருவது இனி ஒரு 12 ஆண்டுகள் இனி காத்திருக்கணும். அப்படிப்பட்ட அற்புதமான யோகம் அதாவது 4ஆம் இடம் என்பது மனசுல ஏற்படுகிற ஆசைகள். 4ஆம் இடம் இடம், வீடு, வாசல், சொத்து சுகம் மட்டுமல்ல, மனசுல ஏற்படுற ஆசைகள் பூரா சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான இடம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த மேசத்திற்கு 9-12ஆம் இடம் என்பது மிகப்பெரிய தலைமை பதவி, தலைமை பொறுப்பு, நிர்வாக பொறுப்பு, அரசாங்கம், அரசியல், மிகப்பெரிய பதவி. இப்படி பதவி யோகத்திற்குரிய 9ஆம் அதிபதி உங்க மனசுல அந்த பதவியை அடையக்கூடிய ஒரு ஆசையை ஏற்படுத்தக்கூடிய 4ஆம் இடத்துக்கு வரும்பொழுது இப்படிப்பட்ட பதவிகள் எல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். அது மட்டுமல்ல, நல்ல நல்ல மகிழ்ச்சியான மன வாழ்க்கை, நல்ல தொழில் யோகங்கள், அதாவது மிகப்பெரிய பதவி ஏற்படும். மிகப்பெரிய பதவி.
இப்படிப்பட்ட பதவியெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த ஸ்தானம் தான் மேச ராசிக்கு இந்த 9-12 4ஆம் இடத்துக்கு வருவது. ஆக வீடு, இடம், வாசல், சொத்து, சுகங்கள், நல்ல கல்வி யோகங்கள், எல்லா யோகங்களும் மேச ராசிக்கு ஏற்பட போகின்றது 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சியினால். மேலும் இந்த 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 8ஆம் இடத்தை முதல்ல பார்க்கிறார். இந்த 8ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம், திடீர் பதவி, திடீர் என்ற அரசாங்கத்தில் மிகப்பெரிய ஒரு உத்தியோகம், அரசாங்க பதவி, அரசியலில் மிகப்பெரிய பதவி, ஒரு அதிர்ஷ்டம், எதிர்பாராத ஒரு யோகம், எதிர்பாராத பதவி, பண வருமானம், மிகப்பெரிய அந்தஸ்து, கௌரவம், பணம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய, அதே நேரம் பூரிய சொத்துக்கள் இதெல்லாம் கிடைக்கும். நல்ல யோகம்தான். பூரிய சொத்துக்கள் நல்லா கிடைக்கும், அருமையாக கிடைக்கும். ஏதாவது இதுவரை இருந்த பூரிய சொத்து பிரச்சனைகள் தீர்ந்து பூரிய சொத்து பிரச்சனைகள் தீரும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? நல்ல சொத்துக்கள் சேரும், நல்ல பதவி சேரும். இது 5ஆம் பார்வையாக இந்த 8ஆம் இடத்தை முதலில் பார்க்கக்கூடியது. அடுத்து பார்வை உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த 10ஆம் இடத்தை பார்க்கும்போது 2ஆம் இடத்தில், அதான் நல்ல கவனிங்க, உங்களுக்கு நல்ல கவனிங்க, 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை பார்க்கும்போது சொந்த தொழில், ஒரு சொந்த தொழில் பிரமாதமா நீண்ட நாள் சொந்த தொழில் தொடங்க ஆசையாக தடை வந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ அந்த ஆசை நிறைவேறுது. ஒரு மிகப்பெரிய ஆடை ஆபரண ஷோரூம், ஒரு 4 வீலர் கார் ஷோரூம், இதெல்லாம் சொந்தமாக தொழில் தொடங்கலாம். அப்போ இந்த 10ஆம் இடத்தில் பார்வை, 10ஆம் இடத்தை பார்ப்பதனால் சொந்த தொழில் பிரமாதமாக இருக்கும். லைஃப்பில் இப்படி ஒரு பிரமாதமான தொழில் சூப்பராக போகும், நல்ல வருமானம் வரும், நல்ல உத்தியோகம் கிடைக்கும், சொந்த தொழில் யோகம் சூப்பராக இருக்கும். அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணாலும் அரசாங்க வேலை கிடைக்கும். சில அரசியலில் எனக்கு ஒரு நல்ல பதவி வேணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக அரசியலில் மிகப்பெரிய பதவி கிடைக்கும், அதில் மாற்று கருத்தே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இது 10ஆம் இடத்தை பார்ப்பதனால். அடுத்து உங்களுக்கு 12ஆம் இடம். ஆக இந்த 12ஆம் இடத்தை 4ஆம் இடத்திலிருந்து 9ஆம் அதிபதி பார்ப்பதா, 9-12க்குரியவன் 4ஆம் இடத்திலிருந்து அவர் ஸ்தானத்தை அவரே பார்ப்பதால் மிக இருக்கிறதுலே உயர்ந்த பதவி, ஒரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி, ஒரு தலைமை நீதிபதி, ஒரு கோர்ட்டில் தலைமை நீதிபதி இல்லாட்டி சுப்ரீம் கோர்ட் நீதிபதி, ஒரு இராணுவம் காவல்துறையில் மிகப்பெரிய ஒரு அதிகாரி, ஒரு டிஐஜி, ஒரு ஐஜி, ஒரு காவல்துறை பொறுப்பு அதிகாரி, ஒரு ஐஏஎஸ், ஐபிஎஸ், இப்படி உயர்ந்த பதவி, இந்த உயர்ந்த பதவியை பெறக்கூடிய ஒரு சிறந்த யோகம் நிச்சயமாக ஏற்படும். இது 9ஆம் அதிபதி 12ஆம் இடத்தை பார்ப்பதால் இந்த பதவியெல்லாம் நிச்சயமாக அதாவது மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய மிக உயர்ந்த பதவி என்று சொல்லக்கூடிய சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக கூட கிடைக்கலாம். மாநில நிர்வாக இயக்குனர், பேங்க், வங்கியில் மாநில நிர்வாக இயக்குனர், அப்படிப்பட்ட பதவியும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆக இப்படிப்பட்ட சிறந்த யோகங்கள் மேச ராசிக்கு நிச்சயமாக உண்டு. அதே நேரம் இது பொது பலன். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா இப்படிப்பட்ட யோகம் உண்மையிலே இருக்கா, நமக்கு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஜனன ஜாதகம் தான் அந்த உண்மையான விஷயத்தை சொல்லும். கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம், உங்கள் எதிர்கால பலனை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம்.